திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினு மூன கடல் தொழு தெழுவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1/8/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. பொதுவாகவே இந்த வியாழ பகவானை நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே பிரார்த்தனை செய்து கொள்வது. நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பவர் வியாழ பகவான். மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் மாலை தொடுத்து கொடுத்து அல்லது மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, கொண்டல் கடலை நிவேதனம் வைப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக இந்த குரு பகவான் வியாழ பகவான் ஜாதகத்திலே எந்த இடத்திலே இருந்து எந்த ராசியை பார்க்கின்றாரோ அவர்களுக்கு அந்த ஒரு சிறப்பை தரக்கூடியது அவருடைய பார்வை. அதனாலே தான் குரு பார்க்க கோடி நன்மை. அவர் நல்ல பார்வை பார்க்கின்ற பொழுது கோடி நன்மையை தரக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மை. வியாழ சுகம் தேவைன்னு சொல்வார்கள். ஒரு திருமணம் நடக்க வேண்டுமா இருந்தால், உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையா, இல்லை இப்போ வியாழ சுகம் பத்தாது, வியாழ சுகம் குறைவாக இருக்குது, வியாழ சுகம் வந்ததும் திருமணம் எல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்து விடுவோம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இந்த வியாழ பகவானுடைய அனுகிரகம் நாம் வியாழக்கிழமைகளை இவ்வாறு வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியதாகவும் அமைந்திருப்பது. நாம் இந்த ஆலயங்களிலே ஈசான திசை அந்த திக்குகளிலே பிரம்மசந்தி முடித்து இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அந்த ஈசான திசைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த உற்சவங்களிலே ஈசான மூலையிலே யாகசாலை அமைந்திருக்கும். பொதுவாக ஒரு கும்பாபிஷேகத்திலே கூட இந்த யாகசாலைகள் அமைத்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா ஆலயங்களிலும் முதலே ஈசான மூலையை தேர்ந்தெடுப்பார்கள். இப்போ அங்கே யாகத்திலே குண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது கூட அது பஞ்சகுண்டமாக இருக்கலாம், நவகுண்டமாக இருக்கலாம், 17 குண்டமாக இருக்கலாம், 33 குண்டமாக இருக்கலாம். எவ்வளவாக இருந்தாலும் இந்த பிரதான குண்டம் என்பது ஈசான மூலையிலே இருக்கும். அந்த ஈசானத்துக்கு தான் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பெருமைகளும் கொண்டது. அதனால தான் இந்த உற்சவத்திலே யாகசாலை கூட ஈசான திசையிலே இருந்து வசந்த மண்டபத்துக்கு அருகிலே பைரவருக்கு வசந்த மண்டபத்துக்கு நடுவிலே இந்த யாகசாலை அமைந்திருக்கும். மேற்கு நோக்கிய யாகசாலை இந்த உற்சவத்துக்கு மட்டும் சிறப்பு. அவ்வாறு சிறப்பு கொண்டது இந்த ஈசான திசை.
அதனால தான் அங்கே தேவாரங்கள் பாடப்படுவது, நாட்டியாஞ்சலிகள் செய்யப்படுவது, பூத நாட்டியம் என்று அஞ்சலி செய்யப்படுவது, இவையெல்லாம் ஒரு சிறப்போடு கூடியது. எனவே இதனை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.